நீட் நுழைவுத் தேர்வு நடைமுறைகள் மாற்றியமைக்கப்படும் என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு மோசடிகள் அரங்கேறின. குறிப்பாக கேள்வித்தாள் கசிவு உள்பட பல மோசடிகள் நடந்தது. இதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை வழங்கி இருக்கிறது. இந்த பரிந்துரை அடிப்படையில் தற்போது நீட் தேர்வு நடைமுறையை மாற்றி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் இது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. நீட் தேர்வை அடுத்த ஆண்டு முதல் எப்படி நடத்துவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே பேப்பர் பென் மோடில் நடைபெற்ற இந்த தேர்வை முழுமையாக ஆன்லைன் மூலமாக மாற்றி அமைப்பதா உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடந்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நிபுணர் குழுவானது நீட் தேர்வு நடைமுறையை முழுமையாக ஆன்லைன் நடைமுறைக்கு மாற்ற வேண்டும், அப்போதுதான் முறைகேடுகள் தடுக்க முடியும், ஒரே நாளில் தேர்வினை நடத்தி முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பரிந்துரை விவரங்களும் ஓரிரு நாட்களில் முழுமையாக பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் காலங்களில் தேசிய தேர்வு முகமையாக முழுக்க அதாவது நுழைவுத் தேர்வுகளை மட்டுமே நடத்துவது தொடர்பாக மாற்றியமைக்கப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.